நாங்கள் அனுமதித்து அதன் மூலம் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் போது எங்களை யார் தடுத்தார்களோ காவல்துறையோ அல்லது எந்த இயக்கம் தடுத்திருந்தாலும் அவர்களுக்கு பெருமாள் விழாவே பெருமாள் நல்லதுக்கு வழங்கட்டும். எந்த இயக்கம் எதிரே வேலை செய்தாலும் அவர்கள் விட்டுவிட்டாமல் செய்தாலும் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக இந்து மக்கள் கட்சியின் சார்பில் தமிழகம் முழுக்க 6000க்கும் மேற்பட்ட இடங்களிலே விநாயகர் விழாக்கள் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. ஆனால் இந்த தூத்துக்குடி பகுதியிலே, குறிப்பாக உடன்குடி இந்த பகுதியிலே 60க்கும் மேற்பட்ட இடங்களிலே நாங்கள் விழாக்களை கொண்டாடுவதற்கு திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்தோம். என்ன காரணமோ தெரியவில்லை. முதல் முறையாக நாங்கள் இந்த விழாவை இங்கே கொண்டாடுகின்ற காரணத்தினால் புதிதாக விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுவதற்கு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். விநாயகர் சதுர்த்தியை ஒழுங்குபடுத்துவதற்காக கட்டுப்பாடுகளை விதித்தால் நிச்சயம் நாம் ஏற்றுக்கொள்வோம். அதில் ஒன்றும் மாற்றமில்லை. நமக்கு இந்த விழாவை கொண்டாடுவதன் மூலமாக எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. இந்து மக்கள் கட்சி தமிழகம் முழுக்க கடந்த 25 ஆண்டுகளாக இந்த மாதிரி விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலும் இத்தகைய தடைகள் கிடையாது.
செய்வோம். காவல்துறை ஒரு வேண்டுகோள், காவல்துறை எங்களை பற்றி தவறாக சொல்ல காரணமாக சில வழக்குகளை பதிவு செய்திருக்கிறீர்கள். சட்டமன்றம் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த வழக்கை வாபஸ் பெறப்பட வேண்டும். அதே போல பறிமுதல் செய்து வைத்திருக்கின்ற விநாயகர் சிலைகள் நீங்கள் இடத்திலே ஒப்படைக்க வேண்டும். விநாயகர் சிலைகள் வெறும் பொம்மைகள் அல்ல, பறிமுதல் செய்வது ஒரு மத கடமை. நாங்கள் அதற்குரிய பூஜைகளை செய்தால் அதை நாங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழகம் முழுக்க இந்த பிரச்சனை இல்லை. இங்க வந்து இந்த பிரச்சனையை தேவையில்லாத செயற்கையா உருவாக்கியிருக்காங்க. இந்த விநாயகர் விழா நடக்கிறதுனால பெரிய கலவரம் போவதில்லை. நாங்கள் யாருக்கும் எந்த மதத்தவருக்கும் எதிராக இங்கே பேசப் போவதில்லை, எழுதப் போவதில்லை, மூலம் நடத்த போவதில்லை. நாங்கள் இந்த 3 பிரார்த்தனை வச்சிருக்கோம். இதுதான் தமிழ்நாடு நடந்திருக்கிறோம். ஆகவே அதன்போது எங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வழிபாட்டுகளை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி இந்த ஊர்வலங்களை பங்கெடுத்துக் கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கும் இந்த ஊர்வலத்தை வெகு சிறப்பாக நடத்தியதற்காக திரு கணேசன் அவர்களுக்கு பாராட்டுவதை தெரிவித்து இந்த ஊர்வலத்திலே இங்கே நம்முடைய மாநில துணைத் தலைவர் திரு குணசீலன், இந்த ஊர்வலத்திலே நம்முடைய தொழிற்சங்க தலைவர் திருப்பதி, இன்னும் மாவட்ட நிர்வாகிகள் சேர்ந்தராஜ், இன்னும் அறக்கட்டளை லட்சுமண பெருமாள், இப்படி பலர் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அனைவருக்கும் நம்முடைய ஒன்றிய தலைவர் தினகரன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே விநாயகர் பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த விழால ஏற்பாடு செய்தவங்களுக்கு மட்டுமல்ல, பிரார்த்தனை செய்தவர்களுக்கு மட்டுமல்ல, இதற்கு உதவி செய்தவர்கள், இதை பார்க்கிறவர்கள் அனைவருக்குமே நிச்சயமாக அடுத்த ஆண்டிற்குள்ளாக எங்களை எதிர்த்தவர்களா இருக்கலாம், எங்களுக்கு தலைமைச்சாலும் பரவாயில்ல. ஆனால் விநாயகர் பெருமான் உங்களுக்கு அடுத்த ஆண்டுகளுக்குள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார் என்கிற பிரார்த்தனையை முன்வைத்து அனைவருக்கும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்து இந்த ஊர்வலத்தை நான் தொடர்ந்து செல்வதற்கு மகிழ்ச்சியோடு நான் இவரை பங்கெடுத்துக் கொள்வதற்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் எழுப்புகின்ற நோக்கங்களை திரும்ப சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்கவே, பாரத தாய் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, இன்று ஒற்றுமை வெல்கவே, மலரட்டும் மலரட்டும், தமிழ் ஈழம் மலரட்டும், ஓங்கட்டும் ஓங்கட்டும், இன்று ஒற்றுமை ஓங்கட்டும், இமய முதல் ஈழம் வரை ஒரே நாடு இன்று நாடு, வந்தே மாதரம் முடங்கிடுவோம், வன்முறை யாரை எதிர்த்திடுவோம், பாரத தாயை வணங்கிடுவோம், பயங்கரவாதம் எதிர்த்திடுவோம், அன்னை தமிழை போற்றிடுவோம், ஆங்கில மோகம் மறக்கிடுவோம், வெள்ளத்தோம் வெள்ளத்தோம், இன்று ஒற்றுமை வெள்ளத்தோம். அப்புறம் நம்ம வெள்ளத்தூர் சேலம் நாமக்கல் மாவட்டம் பகுதியில வெள்ளத்தூரிலே இருந்து வந்திருக்கக்கூடிய மாரியம்மன் கலைக்குழுவினருக்கு பூந்தரக